ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க கார் பார்க்லாம் க்ளீன் பண்ணலாம். கீழெல்லாம் ஆல்ரெடி சோப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த ஜன்னல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த விளக்கும் இந்த பூஜை சாமான் ஊதுபத்தியெல்லாம் அந்த வாஷிங் மிஷின் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார் பார்க்கில் இருக்கிற விளக்கை நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த படியெல்லாம் கழுவி விட்டுட்டேன் ஆல்ரெடி. இங்கேயும் பாதி கழுவிட்டேன். அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் விளாக்ஸ் ஃபுல்லாக பாத்ரூமில் வந்துட்டு நிறைய ஆசிட் ஊற்றி வச்சுருக்கேன். சரி, ஓகே, அந்த லாஸ்ட்டில் நான் க்ளீன் பண்ணல, பிகாஸ் ஆஃப் மோட்ரு ஓடிச்சு. அதனால் மோட்டரில் தண்ணி பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு பாதி க்ளீன் பண்ணிட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லாஸ்ட்டில் மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அந்த மூலையில் தான் வந்துட்டு மழைநீர் சேகரிப்பு அந்த இது இடித்து மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா தண்ணியும் அங்கே போயிடும். மாடியிலேருந்து வர தண்ணியெல்லாம் அங்கே தான் போகும். ஸோ அப்படியே கழுவி அந்த சைடெலாம் விட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லா ஜன்னலும் க்ளீன் பண்ணேன். இந்த ஒரு ஜன்னல் மட்டும் பேக்கில் க்ளீன் பண்ணல நேற்று வீடு க்ளீன் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மணி பிளான்ட்டுக்கு பெரிய தொட்டியில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஜன்னல் அந்த கம்பியில் ஓடி இருக்கிற மணி பிளான்ட்டெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அங்கே இப்போ கார் பார்க் அந்த மூலையில் ஒரு வீஸ் சேர் இந்த சாஞ்சிக்கிற பெரம்பு சேர் இருக்குல்ல, அதில் இருக்கிற சாமான் எல்லாம் பாப்பாவோட திங்ஸு. ஒரு அட்டை பாக்ஸில் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் போட்டு கார் பார்க்கில் வச்சுருவேன். அவளோட சேரும் அதில் தான் இருக்கும். காரோட கவர் அதில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மூலையில் அதை ஓரமாக மூலையில் கொண்டு வச்சுருவேன். ஸோ இந்த விளக்க ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணிடலாம். அதில் கழட்ட முடியாது, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கீழெல்லாம் சமயத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்தெல்லாம் சோப் போட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சிட்டேன். வர தேய்ச்சிடுறது தான். ஆனால் விளக்கு வந்து நான் இது வரலையும் 6 வருஷம் ஆயிடுச்சு அந்த விளக்கு வாங்கி. நான் க்ளீன் பண்ணதே இல்லை. ஜஸ்ட்டு காட்டன் கிளாத் வச்சு துடைக்க தான் சொல்லியிருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ அப்படி தான் துடைக்குவேன். பித்தளை. ஸோ அது வந்து ஆன்டிக், அதனால அந்த கலரில் தான் இருக்கும். பித்தளைனா பளபளன்னு மின்னும்ல, அப்படி இருக்காது கோல்டன் கலரில். ஆன்டிக்ன்றதுனால அந்த காட்டன் கிளாத் வச்சு ஃப்ரைடே விளக்குலாம் விளக்குவோம் இல்லையா, ஃப்ரைடேக்கு அந்த மாதிரி இருக்கும்போது விளக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் எல்லாம் முடிச்சுட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் மேலெல்லாம் எப்போதுமே ஃப்ரைடே இப்படி தான் பண்ணுவேன். தண்ணி மேலே எட்டின வரலையும் பைப்பில் தண்ணி க்ளீன் பண்ணிவிடும். கீழே எனக்கு எட்டாத இடத்துல கீழெல்லாம் வந்துட்டு நல்லா தொடப்பத்தால் ஒரு அடி அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுருவேன். எனக்கு வந்து எப்போவுமே டஸ்ட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்ததுன்னா அங்கே ஸ்ப்ரே அடித்து ஏதாவது பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். என்னாலலாம் முடியாது. ரொம்ப உடம்பு முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமானாவது செஞ்சுருவேன். அப்படியெல்லாம் விட மாட்டேன். ஸோ இப்படி தான் எட்டுற இடத்துலலாம் தொடப்பத்தை போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். அதான் அந்த கார் கவர் சுருட்டி வச்சு கார் சர்வீஸ்க்கு விட்டுருக்காரு எங்கள் வீட்டுக்காரர். ஸோ அப்படின்னா எடுக்கவே இல்லை. 1 வீக் ஆகுது விட்டு. அவங்க கால் பண்ணாங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த கேட்டில் வந்து அந்த ஷீட் அடிச்சிருக்கோம், க்ரீன் கலர் ஷீட்டு. வெளில ரோட்டில் இருந்து உள்ளே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். வெளில போய் பார்க்குறது வரதெல்லாம். மற்றபடி கார் பார்க்கும் வீடு மாதிரி தான், க்ளோஸில் தான் இருக்கும். காற்று கூட எனக்கு கேட்டுட்டு தான் உள்ளே வரணும், அப்படி தான். ஸோ எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. கேட்டில் எல்லாமே அந்த உள்ளே இருக்கிற அந்த ஷீட்டெல்லாம் தேய்ச்சிட்டேன். மண் படியும், ரோடு தானே, அதனால். ஸோ அப்படியே க்ளீன் பண்ணி தள்ளி விட்டாச்சு. கார் கீழே டைல்ஸ் எல்லாம் வந்து சோப் போட்டு ஆல்ரெடி நான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன். இப்போ தான் காலையில் பசங்களை ஸ்கூல் அனுப்பும்போது அனுப்பிட்டு வந்து கேட்டை லாக் பண்ணேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணி வெளில கேட்டே ஓப்பன் பண்ணுறேன். இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி அங்கங்கே திட்டாக இருக்கும். அதை இந்த மாப்பு போட துடைக்கலான்ட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த செவரெல்லாமே எல்லா வாரமும் இப்படி தாங்க, வாரமும் இப்படி தான். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சமயத்தில் சோம்பேறியாக இருந்தால் வெறும் தண்ணியை விட்டு ஊற்றி கழுவி விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி சோப் போட்டு தேய்ச்சி ஆசிட் ஊற்றி இப்படிலாம் பண்ண மாட்டோம் இல்லையா, மந்த்லி ஒன்ஸ் தான் இப்படி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. என் வீட்டுக்காரர் சொல்லுவார், வீடு தேஞ்சு தாண்டி போகுது, உன்னால் தாண்டி வீடு தேஞ்சு போகுதும்பாரு. அதுக்காக நான் அதே ஷீட்டெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். நான் எப்போதுமே வாரம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கிண்டல் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு தேய்க்குவேன் போட்டு. ஸோ அவ்வளோதான். வெளிலையும் அந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும், கம்பிலாம் இல்லையா. ஸோ அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே தண்ணி ஒரு கையால் பைப்பை மேலே பிடிச்சிட்டு ஓசை ஒரு கையில் அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா டஸ்ட் எல்லாம் வந்துடும். அவ்வளோதான். போகும்போது வண்டிலாம் போகுதுல, டஸ்ட் அடிக்கும். இப்போ மழை பெய்யுது, ஒன்றும் இல்லை, ஆனாலும் சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணுறோம். வெயில் நாள்லலாம் அப்படியே டஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அது பிளாக் அண்ட் ஒயிட்டு கேட்டு கலரு. ஆனால் அந்த ஷீட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால தான் மண்ணெல்லாம் உள்ளே வர வேண்டான்னு. அவ்வளோதான். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதே வெளில தான் உள்ளே தேய்ச்சோம் இல்லையா, அதே மாதிரி வெளில அந்த கம்பியெல்லாம் தேய்ச்சிட்டு தண்ணியை ஊற்றி அலசிட்டோம்னா அந்த ஓசை பிடிச்சிக்கிட்டே ஒரு கையால் தேய்ச்சிட்டே வந்தோம்னா க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். நல்லா தேய்ச்சி அதையும் கழுவி விட்டுட்டு அங்கெல்லாம் போய் வீடியோ வச்சு எடுத்தோன்னா எல்லோரும் சிரிப்பாங்க. நான் ஒரு யூடியூபர்னு எங்கள் தெருவில் யாருக்குமே தெரியாது. யாருக்காவது நம்பர் இருக்கிறவங்களுக்கு வீடியோஸ் போயிருக்கோம். பட் என்கிட்ட யாரும் ஓப்பனாக கேட்கவும் இல்லை. யாராவது 1 or 2 persons இருப்பாங்க, ஆனால் யாரும் கேட்கல. நானும் சொல்லவும் மாட்டேன். நம்ம பெரிய விவிவிவிஐபி
ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு. பிளஸ்ஸி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்களுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு வேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் வீடியோ எல்லோரும் யூடியூப்லேயே தானே இருக்காங்க, வீடியோ வந்திருக்கும். இது அவள் தானா, நம்ம ஃபில்ட்ரு போட்டு பல பல பலன்னு வேறு இருக்கோம்ல. தேங்க்யூ.